கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா திரையரங்குகளில் மட்டும் இல்லாமல் ஓடிடிலையும் படங்கள் பார்க்கவும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இதன் பொருட்டே ஓடிடி தளத்துக்கு அப்படின்னு தனியாக படங்களும் வெப் தொடர்களும் தயாரிக்கப்படுது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு ஓடிடியில் அதிகம் பார்க்கப்பட்ட வெப் தொடர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின தொகுப்பை இங்கே பார்க்கலாம். இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியுடைய பிரம்மாண்டமான படைப்பு ஹீரமண்டி த டைமண்ட் பஜார். சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் பாலியல் தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய சுதந்திரம், இந்த கதைகளை பற்றி பேசக்கூடிய அழுத்தமான வெப் தொடரா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாச்சு. நடிகர்கள் மனிஷா கொய்ராலா, அதித்தி ராவ் உள்ளிட்ட பலர் இதில் நடிச்சிருந்தாங்க. கதைக்கேற்ற பிரம்மாண்டம், நடிகர்களுடைய நடிப்பு, ஆடை, அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரில் பல விஷயங்கள் சிறப்பம்சமாக அமைஞ்சுது. நடிகர்களுக்கு 300 விதமான ஆடைகள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட நகைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கும் மேலா பார்த்து இழைக்கப்பட்ட இந்த தொடர் இந்த வருடம் அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட ஒன்றா அமைந்தது. இந்த பட்டியலை அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வெப்தொடர் மிர்சாபூர் சீசன் 3. அதிகார போராட்டங்களையும் பழிவாங்கலையும் மையமாக கொண்ட இந்த தொடருடைய முந்தைய 2 சீசன்கள் வெற்றி பெற்ற நிலையில இந்த வருஷம் அமேசான் தளத்துல வெளியான மிர்சாபூர் 3வது சீசன் கவனம் ஈர்த்துச்சு. குர்மித் மற்றும் ஆனந்த் ஐயர் இயக்கத்துல பங்கஜ் சர்மா, அன்ஜும் சர்மா உள்ளிட்ட பலர் இந்த தொடர்ல நடிச்சிருக்காங்க. கிராமப்புறத்துல அரசாங்க பணிக்கு செல்லக்கூடிய நாயகனுக்கு கிராமப்புற மக்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நகைச்சுவையான கதைக்களத்துல கொடுத்து வரவேற்பு பெற்ற தொடர் தான் பஞ்சாயத்து. இந்த தொடரை தீபக் குமார் மிஸ்ரா இயக்கியிருந்தாரு. அமேசான் ஓடிடி தளத்துல வெளியான இது தமிழ்லையும் தலைவெட்டியான் பாளையம் அப்படின்னு ரீமேக் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜி5 ஓடிடி தளத்தில் வெளியான தொடர் கியாரா கியாரா. வெவ்வேறு காலவரிசைக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அறிவியல் புலனாய்வு த்ரில்லர் தொடரா கியாரா கியாரா ரசிகர்களை கவர்ந்துச்சு. இந்த தொடர் கொரிய நாடகம் சிக்னலுடைய தழுவல் அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொடர் சிட்டாடல் ஹனி பனி. கொலைகாரர்களிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற போராடக்கூடிய தாயின் போராட்டத்தை ஸ்பை த்ரில்லர் கதைக்களத்தோட விறுவிறுப்பாக கொடுத்திருந்தாங்க இயக்குனர்கள் ராஜன் டிகே. இது சிட்டாடல் இணைய தொடருடைய ப்ரீக்வலா அமேசான் ஓடிடி தளத்துல இந்த வருஷம் வெளியாச்சு. சமந்தா வருண்டவனுடைய அட்டகாசமான நடிப்பும் பரபர ஆக்ஷன் காட்சிகளும் சமரசம் இல்லாத மேக்கிங்கும் இந்த தொடருக்கு பெரும்பலமா அமைஞ்சது. இந்த பட்டியலை அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வெப் தொடர் கில்லர் சூப். பலவிதமான எமோஷன் கலந்த பிளாக் காமெடி த்ரில்லர் தான் கில்லர் சூப். இந்த இந்தி வெப் சீரிஸ்ல அனந்த் திரிபாதி, ஹர்ஷத் நலவாடே, உனேசா மெர்சன்ட் ஆகியோர் கூட இணைந்து இயக்குனர் அபிஷேக் சௌபே இயக்கியிருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸ் 8 எபிசோடுகளை கொண்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு தெலங்கானாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட சீரிஸ் தான் இது. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தொடர்ல கொங்கனா சென் சர்மா, மனோஜ் பாய், நாசர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.